Hi friends, welcome to Akshya Kitchen Recipes. இன்னைக்கு இந்த வீடியோவில் குழந்தைங்க ஸ்கூல் விட்டு வந்த உடனே சாப்பிட்ற மாதிரி நல்ல ஆரோக்கியமான டேஸ்டியான ஒரு ஸ்வீட் ரெசிபி எப்படி செய்யறதுனா பார்க்க போகிறோம். இது செய்யறதுக்கு ரொம்ப நேரம் எடுக்காதுங்க. சிம்பிளான ஒரு சில பொருட்களை வச்சு ரொம்ப சுலபமாக செய்யலாம். நீங்களும் இது மாதிரி டிஃப்ரெண்ட்டாக ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இதை செய்யறதுக்கு 1 கப் அளவுக்கு ஜவ்வரிசி நல்லா ஒரு முறை அலசிட்டு ஒரு 4லேருந்து 5 மணி நேரம் ஊற வச்சுருக்கேன். மாவு ஜவ்வரிசியில் செய்யாதீங்க. இது மாதிரி நல்லா பொடிசாக நைலான் ஜவ்வரிசி இருக்கும், அதில் செய்யுங்க, நல்லா சுவையாக இருக்கும். நான் ஒரு 150 கிராம் அளவு ஜவ்வரிசி தான் ஊற வச்சுருக்கேன். இந்த அளவுக்கு ஊறிந்தால் தான் சீக்கிரமாக வெந்து வரும். இப்போ இதை அப்படி ஒரு ஜல்லியில் வடிய விட்டுடலாம். நல்லா ஊறி இருக்கு பாருங்கள் ஜவ்வரிசி. இதை அப்படியே ஒரு ஜல்லியில் வடிய விட்டு தண்ணி நல்லா ஒட்ட வடியட்டும். நல்லா ஒட்ட வடிஞ்ச பிறகு இதை நம்ம பிறகு சேர்த்துக்கலாம். இப்போ இதோடு சேர்த்து செய்யறதுக்கு சாஸ்பேனில் 3/4 கப் அளவுக்கு பொடிச்ச வெல்லம் சேர்த்துக்கலாம். அதே கப்பில் 1/4 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். அதிகமாக தண்ணி சேர்த்துட வேண்டியது இல்லைங்க, வெல்லம் முழுகிற அளவுக்கு சேர்த்திங்கன்னா போதும். இப்போ நல்லா கலந்துட்டு வெல்லம் கரைஞ்சி வரட்டும். பாகுபதெல்லாம் தேவையில்லை. இந்த அளவுக்கு வெல்லம் நல்லா கரைஞ்சி ஒரு கொதி வந்ததும் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இதை அப்படியே இறக்கி ஆற விட்டுடலாம். ஆறட்டும். இப்போ இதை செய்யறதுக்கு ஒரு ஃப்ரை பேனை சூடு பண்ணியிருக்கேன். அதில் 2 டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம். நெய் சூடாகி வந்ததும் இதோட பொடியாக கட் பண்ண பாதாம் முந்திரி ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்க்குறேங்க. உங்கள் விருப்பத்துக்கு ஏற்ப எந்த நட்ஸ் இருக்கோ கூடுதலாகவோ கம்மியாகவோ சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா இதை பொன்னிறமாக வறுத்து எடுத்துக்கலாம். இந்த அளவுக்கு செவந்து வந்ததும் இதை அப்படியே ஒரு பவுலில் மாற்றி எடுத்து வச்சுடுங்க. கடைசியாக சேர்த்துக்கலாம். இப்போ அதே நெய்யில் 1/2 கப் அளவுக்கு துருவன ஃப்ரெஷ்ஷான கேரட் சேர்த்துக்கலாம். 1 கப் ஜவ்வரிசி எடுத்தோம், அதே கப்பில் 1/2 கப் அளவுக்கு துருவன கேரட் சேர்த்துக்கங்க. சேர்த்து நெய்யில் பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இந்த அளவுக்கு கேரட் நல்லா வதங்கி வரணும். அப்போ தான் நல்லா மணமாகவும் சாப்பிட சுவையாகவும் இருக்கும். இப்போ அதையும் ஒரு பவுலில் மாற்றி எடுத்து வச்சுக்கலாம். அப்படியே ஆறட்டும். இப்போ அதே ஃப்ரை பேனில் 1/2 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். எந்த கப்பில் ஜவ்வரிசி எடுக்கிறீங்களோ அதே கப்பில் மற்ற அளவுகளும் அளந்து சேர்த்துக்கங்க. கரெக்டாக இருக்கும் மெஷரிங். 1/2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து தண்ணி நல்லா ஒரு கொதி வந்த பிறகு இதில் நம்ம ஊற வச்சு வடிய வச்ச ஜவ்வரிசியை சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா கலந்து விட்டுடுங்க. ஜவ்வரிசியை ஊற வச்ச பிறகு நம்ம சேர்த்து செய்யறதுனால அதிக டைம் எடுக்காதுங்க. சட்டினே ஒரு 3லேருந்து 4 நிமிஷத்துலேயே வெந்துடும். பாருங்கள், இந்த அளவுக்கு தண்ணி எல்லாத்தையும் உறிஞ்சி நல்லா வெந்து கண்ணாடி பதத்துக்கு வந்திருக்கு பாருங்கள். இப்போ இதோட நம்ம கரைய வச்ச வெள்ளைக்கரசலை ஃபில்ட்ரு பண்ணி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விடுங்க. கலந்துட்டு இது நல்லா ஒரு கொதி வரட்டும். அப்போ தான் ஜவ்வரிசிலையும் நல்லா இனிப்பு சுவையெல்லாம் இறங்கி சாப்பிட சுவையாக இருக்கும். இதோட வாசனைக்கு ஒரு 1/2 டீஸ்பூன் ஏலக்காய் பொடி சேர்த்து கலந்து விட்டுடலாம். கூடவே நல்லா இந்த அளவுக்கு ஒரு கொதி வந்த பிறகு இப்போ இதோட நம்ம வதக்கி ஆற வச்ச கேரட்டை சேர்த்துக்கலாம். கூடவே நெய்யில் வறுத்து வச்ச நட்ஸையும் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா கலந்துடுங்க. அவ்வளோதாங்க, ரொம்ப சுவையான வாயில் வச்சதுமே கரையக்கூடிய கேரட் ஜவ்வரிசி அல்வா ரெடி. டிஃப்ரெண்ட்டான சுவையில் இந்த ஆரோக்கியமான ஸ்வீட் ரெசிப்பியை ஸ்கூல் விட்டு வரும் பசங்களுக்கு சுட சுட மாலை நேரத்தில் செஞ்சு கொடுங்க. ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. நல்ல வாயில் வச்சதுமே கரைஞ்சிடும். அந்த அளவுக்கு சூப்பராக அருமையாக இருக்கும். பார்க்கும்போதே சாப்பிடணும் தோணுங்க. அந்த அளவுக்கு நாவில் எச்சி ஊறுங்க. கண்டிப்பாக இதே மாதிரி இதே அளவுகளோட இன்றைக்கே செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு உங்களோட கருத்துக்களை கமெண்டில் தெரிவிங்க. இந்த ஹெல்த்தியான ஸ்வீட் ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவோட இந்த வீடியோவை நிறைய ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்மளுடைய சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இது கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. அப்போ தான் நம்மளோட புது வீடியோக்கள் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் உடனுக்குடன் வந்து சேரும். மீண்டும் இது மாதிரி சிம்பிளான புதிய வீடியோவில் நாளை சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.